Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the name of Jesus. Praise the Lord. Hallelujah. நாம் யாரின் கண்களை மூடி முழங்கால் படையிட்டு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறவர்களாய், கர்த்தர் கிருபையாய் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை காத்து வந்திருக்கிறார். அவர் உள்ளங்கையிலே நம்மை வரைந்து ஒரு நேரமும் ஒரு நிமிடமும் நம்மை மறக்காதபடி எல்லா நேரங்களிலும் சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை அரவணைத்து பாதுகாத்து நம்முடைய தேவைகள் எல்லாம் அறிந்து நம்மை கிருபையாய் நடத்தி வர நம் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லும்படியாக எல்லாரும் வாய்களை தந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுங்க, எல்லா வாய்களை தந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லுங்க. என்னை பாதுகாத்திரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எனக்கு பலன் தந்திரே, ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் தந்திரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னோடு கூட இருந்திரே, ஸ்தோத்திர ராஜா. என்னை நடத்தினரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை போஷித்திரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, ரொம்ப 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 நல்ல தேவனாய். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீ நல்லவர் அல்லவா? நாங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர் அல்லவா? அப்பா, நாங்கள் இந்த மாலை வேளையிலே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகலிடமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உறைவிடமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா நெருக்கங்களிலும் நம்மை நடத்தினவர் அல்லவா? உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் வேதனைகளை மாற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ மாறாதவர். கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிற வேளையிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீ நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவரே, உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா தேவா, எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக, எங்களுக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாகப்பா முற்றிலுமாய் நாங்கள் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். அப்பா, எல்லா தடைகளை உடைத்து போடுங்க, ஏற்க அனுகூலமாக்கி தாங்க ராஜா. தொடர்ந்து உங்க பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். அப்பா, உடைய நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் யார் உட்கார்வோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலைவேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாருமா இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதுவரை நம்மை நடத்தின தேவன், இதுவரை நம்மளுடைய தேவையை சந்தித்தவர், இனி வருகிற நாட்களிலும் நம்மளுக்கு தேவை இன்னது என்பதை அறிந்தவராய் நமக்கு அற்புதமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம் பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஈவா இலவசமாய் தந்திருக்கிறார். ஆமென். தகுதி இல்லாத நமக்கு தகுதி பாராட்டி ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேரால் சொல்ல முடியும், இத்தனை நாட்கள் கடந்து வந்தது என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய தாளந்தல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, தேவன் என்னை நடத்தி வந்தார், அவர் என்னை தாங்கினார். ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து இயேசு நல்லவர்னு சொல்லுங்களேன், இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு மாத்திரமல்ல, நம் குடும்பத்துக்கும் அவர் நல்லவராக இருப்பார். ஆமென், ஆமென். இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. ஆமென்.
அவர் நடத்தினார் என்றால் முன்னாடி எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் சரி, பயம் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார், செய்து முடிப்பார். ஆமென். இணைந்து கரங்களை தட்டி இந்த பாடலை இணைந்து பாடுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் கலக்கமே. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்தார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் பழக்கமே. சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார் ஆவியானவர். ஓ எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஓ பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக பயமில்லை, 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 பயமில்லையே. நம் சார்பில் பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் பாதைகள் எங்கும், பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நித்தியம் நடத்துவார். பயமில்லையே, நேர் வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக பயமில்லை, 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கமே என. ஓ முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறோங்க செய்வார். ஓ மேலானதை நீ சுதந்தரிக்க வேறோங்க செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே.
நமக்காக. ஓ சேர்ந்து சொல்லுவோமா? ஓ பயம் இல்லை, ஓ என் சார்பில் நீர் இருக்க, நம் சார்பில் எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய். ஓ என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய். கலக்கமே பயமில்லை, 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்தார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்தார். பயமில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லை? ஆமென். இதுக்கு முன்னாடி எவ்வளோ பயந்திருந்தாலும், எந்த காரியத்தை நினைத்து பயந்திருந்தாலும் சரி, இப்போ ஆண்டவர் வாக்கு தரார், இனி உங்களுக்கு பயம் வேண்டாம். ஆமென், ஆமென். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை வேணா நம்பி இருக்கலாம், யாரை வேணா நீங்கள் முன்னாடி வச்சிருக்கலாம். ஆனால் இனிமேல்ட்டு நீங்கள் வைக்க போகிற ஆண்டவர், இனிமேட்டு நீங்க யாரை முன்ன வைக்க போறீங்களா? நம்ம ஜீவனுள்ள தேவனை முன் வைக்க போகிறோம். ஆமென். அடி அழகாய் சொல்லுகிறது, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. எது முன்னாடி நடந்துச்சு, முன்னாடி தோல்வியா இருந்தது, முன்னாடி பிரச்சனையா இருந்தது, அது எதையும் நம்ம யோசிக்க வேணாம். ஏனென்றால் நம்மை மேலானதை ஆண்டவர் காண செய்ய போகிறார். ஆமென், ஆமென். கை கிட்ட வந்த ஆசீர்வாதம் ஏமாஞ்சு போகலாம். தொடுற அளவுக்கு வந்துருச்சு ஆசீர்வாதம். எனக்கு தான் நினைச்சேன் நான், ஆனா போயிடுச்சு. நல்லா இருந்துச்சுப்பா, சந்தோஷமா இருந்தா, திடீர்னு போயிடுச்சு. மறந்துடுங்க, ஆண்டவர் இதை காட்டிலும் பெரியதை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென், ஆமென். அன்னைக்கு ஆண்டவர் கையில 5 அப்பமும் 2 மீனும் தான் வந்துச்சு. ஆனா முன்னாடி பாக்குறப்ப 5000 பேர் இருந்தாங்க. ஆனா கையில இருந்தது சின்ன காரியம், சின்ன விஷயம் தான், அற்பமான ஒரு சின்ன நம்பர்ஸ் தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இருக்கிறவர்கள் அனைவரும் திருப்தியாய் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாற்றினார். ஆமென், ஆமென். மேலானதை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நடியை சொல்ல போகிறோம். முந்தினதை நீ யோசிக்காதே அப்பா. பூர்வ காரியங்களை நான் நினைத்து என் இருதயத்தை நான் சோர்வுக்குள்ளாக மாட்டேன்பா. முந்தின காரியத்தை நினைத்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் ஒரு மேலான காரியத்தை சுதந்திரமா எனக்கு தரப்போகிறேன். ஒரு மேலான காரியத்தை நீர் எனக்கு தரப்போகிறேன். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரப்போகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த பாடலை இணைந்து சொல்லுவோமா? முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சொல்லுங்க. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறோங்க செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறோங்க செய்வார். சொல்லுங்க, பயமில்லை, 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 பயமில்லையே. நம் சார்பில் நமக்காக யுத்தம் செய்வார். எனக்கு பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை. ஓ, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய். கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான்
நம்பிடும் தேவனின் துருகமாய் கலக்கமே கடைசியாய் பயமில்லை, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஓ என்னை மேலானதை காண செய்வார், நான் எதிர்பாராத அதிசயத்தை காண செய்வார், நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் எனக்கு முன்பதாக என்னுடைய ஜீவனுள்ள தேவன் முன் செல்லுகிறார். ஓ இயேசுவே, நீ நல்ல தேவன், நீ நல்ல தேவனப்பா, எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் நீ நல்ல தேவனாவே இருக்கிறேன். தேவஜனமே, சோர்வான நேரங்களிலும் உடைந்த நேரங்களிலும் ஆண்டவர் நம்மை விட்டு விடவே இல்லை, அவர் நம்மை விட்டு விலகவே இல்லை. சில நேரத்தில் பாவம் நாம் செஞ்சிருந்தாலும், துரோகங்கள் செய்திருந்தாலும், அவரை மறந்திருந்தாலும் அவர் நம்மை மறக்காமல் பின்னாடியே வந்து நமக்கு என்ன வேணுமோ அது செய்தார். உலகம் நம்மை வெறுத்தாலும் நம்மை வெறுக்காத தேவன் அவர், நண்பர்கள் நம்மை கைவிட்டாலும் அவர் கைவிடாத தேவன், தாயே வெறுத்திருந்தாலும் அவர் நம்மை விடாத தேவன். கடைசி வரை இருந்தீரே நன்றி. எல்லாரும் இணைந்து ஒவ்வொரு நாளும் என் கூட இருந்தீரே நன்றி. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஓ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடு நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோ. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் எடுத்து நான் நேசித்தோர் வெறு கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்லப்பே. சொல்லுங்க, அவருடையவர்கள் நாம். நீர் என்னுடையவன் என்று அழைத்தீர் என் செல்ல பேரை. வளர்த்தீரே இவ்வளவாய் உம் நாம மகிமைக்காக. என்னை வளர்த்தீரே இவ்வளவாய் உம் நாம. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை காட்டிலும். நான் உம்மை எந்த உயிரை காட்டிலும் எந்த உயிரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். நான் உண்மை மன ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். நான் உண்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மன. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதி என் பெயரை அழைத்த தேவனே, உமக்கென்று என்னை அழைத்தி மனது ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உண்மை நீர் என்னை நேசித்தீ, நீர் என்னை நேசித்தீரே. உந்தன் உயிரை காட்டிலும் ஓ நீர் என்னை நேசித்தீரே. உந்தன் உயிரை காட்டிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஓ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமேனா? கர்த்தர் நல்லவரா? மிகவும் நல்லவர். ஆமேன். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுவோமா? நாங்கள் நிற்பதும் எங்கள் குடும்பம் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. காரணம், அவர் எங்களை அதிகமாய் நேசித்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நிறைய நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் கிருபை தந்தார். எல்லாமே ஜபம்தான். ஆமென். எல்லாமே ஜபம்தான். சொன்ன மாதிரி இன்டர்வியூ கூட பிரதர் அப்படி ப்ரிப்பேர் ஆகிருப்பாரான்னு எனக்கு தெரில. ஆனாலும் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையில் பாருங்கள், சோறு ஒரு கையெடுத்தியே போட்டுடுச்சு. அல்லேலூயா. உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒன்றுமே இல்லை, பிரதரையும் கெர்சோனையும் அமுச்சு வச்சுட்டு ஒரு முழங்கால் தான் நின்னேன். கர்த்தர் நல்லவர். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டான விஷயங்கள். நீங்கள் முழங்காலில் கர்த்தர் சமூகத்தில் நிற்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரம் ஆயிடுச்சு, நம்ம வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். ஏசாயா 41 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் மறுபடி வாசிக்க கேட்போம். ஏசாயா 41 அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும், அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு, யாவரும் கண்டு உணர்ந்து, உணர்ந்து சிந்தித்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா,
அன்புக்குரிய தேவஜனமே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. இந்த மாசம் ஆண்டவருடைய கரத்தை நமக்கு பரிசாய் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நமக்கு என்ன செய்தது? அதை செய்தது. எதையெல்லாம் நீங்க யார் செய்ய முடியலன்னு வந்திருக்கீங்களோ அதை கர்த்தருடைய கரம் செய்ய போகிறது. ஆமேன் சொல்லாமா? ஆமேன். அல்லேலூயா. ஆமேனா? இல்லை சொல்லுவல்ல, சிலரோட கரங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அறுத்த காயத்துக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சுண்ணாம்பு தராத கை இல்லை, அந்த கையெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன கை? கஞ்சமான கை இல்லை. அப்புறம் வேற என்ன கை? பிசினிதனம் பண்ணுற கை. நிறைய கை இருக்குது பைபிள்லேயே, நல்லா சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவரும் உதவி செய்யாத கரம், ஒருவரும் உங்களை ஆற்றி தேற்றாத கரம், உங்களை அணைத்து கொள்ளாத கரம், உங்களை கைப்பிடிச்சு நான் இருக்கேன்னு தைரியம் சொல்லாத கரம், ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் பார்த்துட்டாரு. அவர் பார்த்ததுனால இந்த மாதம் சொல்றாரு, என்னுடைய கரமே உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை செய்யும். ஆமென். அதை செய்தது என்று கீழே லைன், 2வது லைன், 2 லைன் வாசிங்க. யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆண்டவர் ஏதோ சைலண்டா செஞ்சுட்டு போற ஆள் இல்ல, சைலண்டா செஞ்சுட்டு வைலண்டா காட்ட போறாரு. அல்லேலூயா. நீ யாருன்னு நினைச்ச அப்படின்னு உலகத்தை பார்த்து கேட்க வைக்க போறார், குடும்பங்களை பார்த்து கேட்க வைக்க போறார், உறவுகளை பார்த்து சொல்ல வைக்க போறார். ஆமே. என் மகனே என் மகளை நீ சாதாரணமா நினைச்சிட்டியே, யார் தெரியுமா, இவங்களுக்கு இப்படி நடந்திருக்கே, இப்படி முடிஞ்சிருக்கே, இந்த காரியம் நேர்த்தியா வந்துருச்சேன்னு சொல்லி யாவரும் கண்டு பார்க்க வைக்க போறாரு. எப்படி பார்க்க வைக்க போறாரு? எப்படி பார்க்க வைக்க போறாரு? ரொம்ப கேவலமா பார்த்ததில்ல, அதே டூமால பார்க்க வைக்க போறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 டூமா வெளியே வந்துடும் நினைக்கிறேன். எப்படிப்பா இது? சிலருக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு தெரிஞ்ச அதிர்ச்சி கொடுக்க போறாரு. அல்லேலூயா. இது பேர் அதிர்ச்சிலாம் இல்லை, வெடிகுண்டு கூட அசையாது. நீங்க அல்லேலூயா சொல்றது அப்படியே உங்களுக்கு கர்த்தருடைய கரம் செய்ததை பார்த்து, கர்த்தருடைய காரியம் கரம் தந்ததை பார்த்து யாவரும் உங்களை பற்றி தூஷிச்சு பகடியா பேசி என்னெல்லாம் பண்ணாங்களோ, இவங்கெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு கட்டினாங்களோ, அவங்க யாவரும் கண்டு உணர்ந்து இது நிச்சயமா ஆண்டவர் தான் அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ண போறாங்களா? நைட்டில் தூக்கம் வராமல் 4 தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராமல் சிந்திக்க போகிறாங்களாம். எப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி கிடச்சிது, எப்படி நடந்தது. எத்தனை பேருக்கு இது மாதிரிலாம் ஆசை? நடக்கணும் சிஸ்டர், நடக்கணும். ஆவேனா? இதுதான் உண்மை. எப்படி 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 சிந்தித்து யோசித்து 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 மூளை கோளாறாய் காலையில் ஏஞ்சிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்கணும். கொஞ்சம் சொல்ல, கொஞ்சம் சொல்லுமா, கொஞ்சம் சொல்லுப்பா. ஆண்டவர் சொல்றாரு அறிவார்கள். உங்க கூட கர்த்தருடைய கரம் இருக்குதுன்றதை அறிவாங்க. உங்க கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறது அறிவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அன்றைக்கு அவருடைய கரங்களில் ஆணிகள் அடிக்க தைரியமாக கொடுத்தாரு. இன்றைக்கு அந்த கரத்தை வச்சா உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரு. நீங்கள் ரொம்ப ரைட்ஸாக கேட்கணும், ரொம்ப ரைட்ஸாக உரிமையாக கேட்கணும். அப்பா உங்கள் கரம் எனக்காக காயங்கள் ஏற்ற கரம், அதே கரத்தினால எனக்கு இதை செய்யுங்க. எத்தனை பேர் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க. அப்பா உங்கள் வலது கரம் என் கையை இப்போ பிடிக்கட்டும், என் கையை பிடிச்சிட்டு இதை செய்யட்டும். எதை செய்யணுமோ, உங்களுக்காக ஒன்றை, உங்கள் குடும்பத்துக்காக ஒன்றை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்றை, பிள்ளைகளுக்காக ஒன்றை, வியாதியிலே ஒன்றை, ஓ நெருக்கங்கள் பலவீனங்கள் ஒன்றை, ஓ பிரைஸ் அல்லாட், குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளுடைய படிப்பு, ஓ உங்களுடைய கடன் சுமைகள், எதிலே கர்த்தருடைய கரம் செய்யணும். கர்த்தருடைய வலது கரம் இறங்குகிறது, கர்த்தருடைய வலது கரம் இறங்குகிறது, வலத்தருடைய வலது கரம் இறங்குகிறது. ஆமென், ஆமென். அவருடைய கை உங்கள் மேல் இறங்குகிறது, அவருடைய கை உங்கள் மேல் இறங்குகிறது. ஓரா பாஷாவா, கர்த்தருடைய கை அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் சொல்றார், இப்பயே என் கரத்தை உங்க தலை மேல நான் வைக்கிறேன்,
என் கரத்தை உங்க தலை மேல வைக்கிறேன். என் கர்த்தருடைய கை உங்க தலை மேல அமருது. கர்த்தருடைய கை உங்க தலை மேல அமருது. கர்த்தருடைய கரம் உங்க தலை மேல அமருது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. சில உறுப்புகளை கர்த்தருடைய கரம் தொடுது. சில அவயங்களை கர்த்தருடைய கரம் தொடுது. மலடான கர்ப்பங்களை கர்த்தர் தொடுகிறார். கண்களை கர்த்தர் தொடுகிறார். கழுத்து பகுதியை கர்த்தர் தொடுகிறார். வயிற்று பகுதியை கர்த்தர் தொடுகிறார். முழங்கால் பகுதியை கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. ஹalleluya, ஹalleluya. praise him, praise him, praise him. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நிழல் கர்த்தருடைய நிழல் உங்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய நிழல், கரத்தின் நிழல் இறங்குது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமெனா? அந்த ஒத்த கரம் போதுங்க. ஆமெனா? நான் இன்னைக்கு 2 ஆண்டவர் கையில் எத்தனை கரம் இருக்கு? என்னங்க திடீர்னு சூளம் வேலம் பிடிச்சிருக்கிற கை மாதிரி யோசிச்சுட்டு கவுண்ட் பண்ணுறீங்களா? இல்லை, 2 கரம் இருக்கு ஆண்டவருக்கு. அதில் ஒரு கரத்தை பற்றி தான் உங்களோட பேச போகிறார். ஆமென். அவருடைய கர்த்தருடைய கரம் எதை செய்யும்? ஆமென். எதை செய்யும்? கர்த்தருடைய கரம் எனக்கு எதை செய்யும்? சங்கீதம் 98ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 98:1. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பாடுங்கள். பாடியாச்சு. அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரம், அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அம்மா, எதை உண்டாக்குறது? எதை செய்து? முதல்ல கர்த்தருடைய கரம். இன்றைக்கு தெளிவா நம்பர் 1, அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பை உண்டாக்குகிறது. ஆமென். அவரை அறியாதவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. ஆமென். அவரை புரிந்து கொள்ளாதவர்கள், அவரை தேடாதவர்களை தேட வைக்க போகிறது. இதை சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும். ஆமெனா? செத்தாலும் இந்த மனுஷன் திருந்த மாட்டான், நான் செத்தாலும் இது அடங்காது அப்படின்னு சிலரெல்லாம் நம்மளே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டோம். ஆண்டு சொல்றார், அந்த தீர்க்க தரிசனம் மாத்து. கர்த்தருடைய கரம் ரட்சிப்பை உருவாக்கும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்பது ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. ரட்சிப்பு என்பது என்னதா? ஒரு என் கணவனுக்குள்ள இது மாறாதா? என் பிள்ளைக்குள்ளே இது மாறாதா? கணவன் மனைவி வாழ்க்கையில் இது மாறாதா? என்னுடைய வீட்டுக்குள்ளே இது மாறாதா? சில பழக்க வழக்கங்கள்லேருந்து மாற்ற வராதா? சில அதிகாரத்தன்மையிலேருந்து மாற்ற வராதா? இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, சில மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க. இவங்க இப்படி மாறிட மாட்டாங்களா? இவங்க திருந்திட மாட்டாங்களா? இந்த வழியை விட்டுற மாட்டாங்களா? இதை மாற்றிக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. ஈஸியாக நம்ம தமிழ் சொல்லுவோம், உனக்கு மனசாட்சியே இல்லாமல் இருக்கியப்பா. அந்த மனசாட்சி பலருக்குள்ளே செத்து போயிருக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் தண்ணி தெளித்து விட்டீங்க சிலதெல்லாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணி தெளித்ததெல்லாம் என் கரத்தினால ரட்சிக்க போகிறேன். எதை தண்ணி தெளித்து விடுவோம் சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எக்கேன்னா கெட்டு. ஓ, நீங்களாம் அப்படி பேச மாட்டீங்களோ? கர்த்தர் சொல்றாருமா, சலிப்பு, ஒரு துக்கம், எதிர்பார்ப்பிலே வருகிற ஏமாற்றம், இது எங்க திருந்த போகுது? இது எங்க மாற போகுது? இது எங்க முடிய போகுது? இது எப்படி நடக்க போகுது? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக தான் இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமா அந்த தலைமுறைகள் அப்படி நடக்கும்போது என்ன சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, காலங்காலமா தலைமுறையா நம்ம எப்படி தான் இருக்கணும்? இங்கே அடிமையாக தான் இருக்கணும். இன்றைக்கி சொல்கிறோம்ல, சின்னதாக ஒரு ஸ்மோக் பண்ணார் சிஸ்டர், இப்போ சாராயம் குடிக்கிறாங்க, இப்போ இந்த புகையில் புகைக்கிறாங்க, இந்த காரியம் செய்கிறாங்க, ஒன்று போய் அநேக பழக்கத்துக்கு, அநேக சூழ்நிலைக்கு வீட்டுக்குள்ளே யாராவது அடிமைப்பட்டிருக்கலாம். ஒரு மனைவி விரும்பாத வழிகள் கணவனுக்குள்ளே இருக்கலாம். பெற்றோர் விரும்பாத வழிகள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம். பிள்ளைகள் விரும்பாத காரியங்கள் பெற்றோருக்குள்ளே இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறாரு, எந்த மாற்றத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சி அது நடக்காமல் இருக்குதோ அதை தான் கர்த்தருடைய கரம் செய்ய போகிறது. அல்லேலூயா.
430 வருஷம் பார்க்கும்போது அவங்க அடிமைகளாகவே இருந்தாங்க. இவங்களுக்கு எங்க விடுதலை கிடைக்க போகுது? கொஞ்சம் சவுண்டுங்க. இவங்களுக்கு எங்க விடுதலை கிடைக்க போகுது? இவங்களுக்கு எங்க இந்த மாற்றம் வரப்போகுது? இவங்க எங்கேருந்து இங்கேருந்து போக போறாங்க? இங்கேயே தான் சாக போறாங்க. பல பேருடைய கல்லறை எகிப்திலே இருந்தது. காரணம், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவருடைய கரம், அவருடைய கரம், அவருடைய வலது கரம் ரட்சிப்பை உண்டாக்கினது. 430 வருஷத்துல கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தவிச்சு ஒரு தள்ளாடி சோர்ந்து போனவங்களுக்கு அவங்க இருதயத்துல ஒரு நம்பிக்கையே இல்லை. இது நடக்குமா? இது முடியுமா? அன்பு சகோதரா சகோதரியே, உங்க வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இது எப்படி நடக்கும்? இது பல வருஷமா குடிச்சிட்டு கிடக்கிறாரே, பல வருஷமா இந்த வியாதி இருக்கே, பல வருஷமா இந்த கடன் இருக்கே, பல வருஷமா இந்த போராட்டம் இருக்கே, பல வருஷமா இந்த பிரச்சனை இருக்கே, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மதிக்குள்ள, உங்க அறிவுக்குள்ள இது முடியாது, இதுலயே நீந்தி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போனோன்னு நீங்க எடுத்த முடிவுகள் தவறுகள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா. நீங்க யார் அதை முடிவு பண்றதுக்கு? அவருடைய வலது கரம் ரட்சிப்பை உண்டாக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். உண்டாக்குச்சா? 430 வருஷம் முடியாதது உண்டாக்குனாரு. 10 வருஷமா தான் சிஸ்டர் சரியில்லை, ஒரு காலேஜுக்கு போனதுலேருந்து தான் சரியில்லை, ஸ்கூலுக்கு அனுப்பினதுல தான் சரியில்லை, இந்த வீடு கட்டினதுலேருந்து தான் சரியில்லை, இந்த வேலைக்கு போனதுலேருந்து தான் சரியில்லை. அதையெல்லாம் கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கை யாருடைய பிடியிலே அகப்பட்டிருக்கிறதோ அங்கே இருந்து விடுவிக்கிறது தான் கர்த்தருடைய வலது கரம். அது உங்க சுதந்திரம். அது பத்திரமா இருக்கலாம், அடமானத்தில் போன பொருளாக இருக்கலாம், லோனில் இருக்கலாம், அது எங்கேயோ மாட்டிட்டு இருக்கலாம், யாரோ ஏமாற்றி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல 430 வருஷம் அடிமைப்பட்டு சிக்கி இருந்ததை, ஒன்றுமே விடுவிக்கப்பட முடியாததை நான் ரட்சிப்பேன் என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ரட்சிக்கத்தக்க தேவன் இருக்கிறார். ஆமே. சில விஷயம்லாம் ரொம்ப வருஷமா அப்படியே திரும்ப 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 அந்த விஷயம் நடந்துட்டே இருக்கும். அது வீட்டுக்குள்ள, உறவுகளுக்குள்ள பல வருஷமா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தருடைய கரம் இதை எனக்கு செய்தது, எனக்கு அதை விடுவித்தது, அதை எனக்கு ரட்சித்தது, அதிலே மாற்றம் கொடுத்தது. இதுவரை நான் பார்த்த சூழ்நிலை இல்லை, கர்த்தர் எனக்கு மாற்றங்களை தந்தார் என்று எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அம்மா, உனக்கு கொடுத்த கணவன்மா, உனக்கு கொடுத்த பிள்ளைகள், உனக்கு கொடுத்த உறவுகள், உனக்கு கொடுத்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கே, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கே நீங்க வாழணும்னு உங்களுக்கு ஒரு ஆதார் என்ன கொடுக்குது இந்த அரசாங்கம். நீங்க வாழ்றதுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிள்ளையா உங்களை தெரிஞ்சிட்டு இருக்கேன்னா என் ரட்சிப்பை நான் உங்களுக்கு தரேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லாமா? நீங்கள் அந்த மன சோர்வுகள் வரும்போது, முடியாது என்ற காரியங்கள் வரும்போது, இல்லைங்க உலகத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சிறையிருப்பில் இருந்தோம், வேண்டாத அசுத்தங்கள் இருந்தோம், கர்த்தர் நிச்சயமாய் ஒரு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேனா? ஆண்டவரே, நான் சிக்கி கொண்டிருக்கிறேனே, என் பிரச்சனைகள் சிக்கி கொண்டிருக்கிறதே, இந்த கடன்லேருந்து என்னால் மீண்டு வரவே முடியலையே, திரும்ப திரும்ப கடன், திரும்ப திரும்ப கடன். ஆண்டவர் சொல்லுகிறா, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய வலது கரமே அதை செய்தது என்று சொல்ல போகிறார். அப்போ உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஒரே ஒரு மோசே ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடினான். ஆமேனா? அந்த ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர்கிட்ட இருந்தது. நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமா? அது உலகமாக இருக்கட்டும், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், உங்கள் பிரச்சனையை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஆமே. ஏன்னா வசனம் சொல்லுது, அவங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து எட்டி பார்த்துச்சான், எட்டி பார்த்துச்சான். அம்மா, உங்கள் கிச்சனில் நீ பேசுமா, துணி துவைக்கிறப்ப பேசு, பாத்திரம் அலம்புறப்ப பேசுங்க, வீட்டை பெருக்கிறப்ப பேசுங்க. உங்கள் கூக்குரல் யாரை குறித்த வேதனை, எந்த காரியத்தை குறித்த துக்கம், எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு இனி ஒன்றும் பண்ண முடியாது என்ற ஒரு காரியங்கள், மாற்றமே இல்லாத சூழ்நிலைகள், உங்கள் கூக்குரல் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும் என்றால் அவருடைய கரம் சும்மா இருக்காது. ஆண்டவருடைய கரம் சும்மா இருக்காது. கர்த்தருடைய கரமே அதை செய்தது என்று யாவரும் கண்டு அறிந்து சிந்தித்து உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லாமா? நிச்சயமா நான் சொல்லுவேன், எத்தனையோ பேர் இந்த வசனங்களினாலே குடும்பங்களிலே கணவனை ரட்சித்திருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய வழிகளை மாற்றி இருக்கிறார்கள், சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது, குடும்ப காரியங்கள் தேவைகளிலே அற்புதங்கள் நடந்திருக்கு. நான் சொன்னது ஆண்டவருக்கு கேட்டுச்சான்ற ஒரு யோசனை, ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இல்லை, நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட பேசலை, எல்லார்கிட்டையும் ஃபோன் போட்டு பேசுகிறேன். ஃபோனை போட்டு யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறோம் கரெக்டாக மானிட்டர் பண்ணி கொடுக்கும் நம்ம செல்லு. யோசித்து பாருங்கள், ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க?
இல்லை உங்கள் சொந்த கதை சோக கதையை மற்றவங்கிட்ட எவ்வளோ நேரம் ஷேர் பண்ணுறீங்க? நிறைய நேரத்தில் ரட்சிப்பு, விடுதலை, மாற்றம் வராததுக்கு காரணம் ஆண்டவரை விட நம்ம மனுஷங்க கிட்ட பேசுகிற நேரம், ஆண்டவரை விட மனுஷங்க கிட்ட மனம் திறக்கிற காரியம். யோசித்து பாருங்க. பேசுங்க, பேசாதீங்கன்னு சொல்ல. மனுஷங்க இல்லாமல் நம்ம வாழ முடியாது, மனுஷங்க இல்லாமலாம் வாழ முடியாது, உறவுகள் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் உங்கள் வார்த்தை யாற்ற முதல்ல இருக்கு. யாற்ற முதல்ல சொல்றீங்க. கூக்குரல் பார்வோன் கிட்ட போய் சொல்லலை, பார்வோன் எகிப்தியர்கிட்ட போய் சொல்லலை, தேவனிடத்தில் அவருடைய கூக்குரல் எட்டுச்சு. அம்மா அம்மா, நீ விரும்புகிற மாற்றத்தை கர்த்தர் உன் குடும்பத்திலே தருவார். அவருடைய கரம் ரட்சிக்கும். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் எப்படி இல்லை, குறுகி போகல. கர்த்தர் ரட்சிப்பா. எந்த சோதனையோ எந்த உபத்திரவமோ எதை செய்ய முடியாதபடி, எதிலே ஜெயிக்க முடியாதபடி, எதிலே நாட முடியாதபடி, எதிலே பண்ண முடியாதபடி காணப்படுகிறதோ கர்த்தருடைய கரம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்கள் கரம் சும்மா இருக்கக்கூடாதுப்பா, உங்கள் கரம் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் பேசுங்களேன். தாவீது சொல்லுவான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். நீங்கள் புலம்ப கற்றுக்கணும். ஒவ்வொரு தேவ ஜனமே ஆவியானவரோடு புலம்ப கற்றுக்குங்க. நீங்கள் புலம்புங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே என் வேதனையை பாருங்கப்பா, என் பெருமூச்சை பாருங்கப்பா, என் சூழ்நிலையை பாருங்கப்பா, இதில் ஒரு மாற்றமே இல்லையே, இத்தனை வருஷமாக நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேனே. நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரமே அதை உங்களுக்கு செய்ததென்று எல்லாரும் அறியும்படி செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமம், செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 30 verses 12. அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும். 2 நாளாகமம் 30:12. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, யூதாவிலும் கர்த்தரை துதிக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வருது. நல்லா கவனிங்க. ஒரு அரை மணி நேரம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஆராதனை பேர் என்ன? துதி ஃபர்ஸ்ட். ஆமே, அல்லேலூயா. அரை மணி நேரம் துதிச்சோமா? இப்போ கர்த்தரோட வார்த்தை வருது, கவனிங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, ராஜாவும் பிரபுக்களும் கட்டளை இட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? இந்த வார்த்தைக்காக எல்லாம் கையை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? நல்லா சொல்ற, கவனிங்க. ஒரு தேசத்துக்கு ராஜா அவசியம். அந்த ராஜா அதிகாரம் கொடுத்துருவாரு, பிரபுக்கள் ஆளுவாங்க. ஆனா அந்த தேசத்துல என்ன சொல்லப்படுகிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது அந்த தேசம் எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. ராஜா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிற, பிரபு சொல்றத பேச்சு கேட்டு நடக்கிற அந்த தேசம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். நான் சொல்லுவேன், ராஜாவும் பிரபுவும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்பாவா அம்மாவா, கணவனா மனைவியா? ஆமேனா? நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் தலைவி இருக்காங்க. என்னத்துக்கு சிஸ்டர்? தாயா அது? பசங்க, வாலி பசங்க சொல்கிறானுங்க. அதுக்கு அவர் ரிப்போர்ட்டுங்க. உங்களுக்கு நிறைய தெரியும். அதுக்கு எந்த இன்ஷியல் வேணாலும் எந்த ஸ்பெல்லிங் வேணாலும் போட்டுங்க. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? 2வது கர்த்தருடைய கரம் எதை செய்கிறது என்றால், தேவனுடைய கரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரண்மனை வாழ்க்கையாகிய குடும்ப வாழ்க்கையில ஒருமனப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒரே வீடு தான், அப்பாக்கும் அம்மாக்கும் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை. ஒரே வீடு தான், பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள அன்பு இல்லை. ஒரே வீட்டுக்குள்ள தான் 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருந்தால் அன்பு இல்லை, சந்தோஷமா இல்லை, ஒத்துமையா இல்லை. ஒரே வீடு தான், மாமியார் மருமகளுக்குள்ள அன்பு இல்லை. ஒரே வீடு தான், மருமகனுக்கும் மாமனார் மாமியாருக்கும் ஒரு விசாரிப்பே இல்லை. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாருமா, தேவனுடைய கரம் சும்மானா அள்ளி அப்பத்தை கொடுக்கறது, மீனை கொடுக்கறது மட்டும் இல்லை, குடும்பத்துக்குள்ள நுழைவாரு. ஆமேன் சொல்லுங்க. ஆமே. ஒரு மணம் இல்லை சிஸ்டர், நான் வேஸ்ட்டு. ஒரு அம்மா சொல்ல, நான் வெத்து வேட்டு சிஸ்டர், நான் சொல்றது என் கணவன் கேட்க மாட்டான், நான் சொல்றது என் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஒரு சகோதரி சொல்றாங்க, நான் என்ன சொல்றேனோ என் மருமக அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வா. ஒரு மருமக சொல்றா, ஐயோ ஏன் சிஸ்டர் சொல்றீங்க, எங்க மாமியார் இருக்கிறாங்களே, நான் சொல்றத ஒண்ணு கூட வேணும்னு செய்ய மாட்டாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே பாருங்க எத்தனை சூழ்நிலைகள். குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? அந்த குடும்பத்துக்காக தான் அவங்க திருமணம் கட்டிக்கிட்டு பல வாழ்க்கையை தியாகத்தோடு வாழ்ந்து அந்த குடும்பத்தில் சேர்த்து வைக்க வேண்டியதை சேர்த்து வச்சு
கொடுக்க வேண்டியதை கொடுத்து படிக்க வச்சு எல்லா காரியங்களையும் செஞ்சு குடும்பங்களை உருவாக்குனா வளர்ற பிள்ளைங்க ஒற்றுமையா இல்லைன்னா எப்படி இருக்கும்? எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த கர்த்தர் சொல்றார், வீட்டுக்குள்ளே சோறு இருக்கு. இப்போ ஏசி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்கு, அதனால் அதை சேர்த்துக்கலாம். ஏசி இருக்கு, சோறு இருக்கு, வீடு இருக்கு, ரூம் இருக்கு, பாய் இருக்கு, பெட்ஷீட் இருக்கு, பிளாங்கெட் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஒற்றுமை இல்லை. ஆண்டவர் சொல்றார், எந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறதோ தேவனுடைய கரம் ஒரு மனமாய் உண்டாக்க போகிறது. அல்லேலூயா. கிழக்கு மேற்கு ஆப்போசிட் துருவங்களா இருந்து, வடக்கு தெற்கு ஆப்போசிட் துருவங்களா இருக்கிற உங்க வீட்டை கர்த்தருடைய கரம் பார்த்துருச்சு. அல்லேலூயா. ஆமேனா? எவ்வளோ பண்ணியும், எவ்வளோ சொல்லியும், எவ்வளோ இறங்கி போயும், எவ்வளவோ பேசியும், எவ்வளவோ விட்டு கொடுத்த ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் சொல்லிட்டாரு, கர்த்தருடைய கரம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாதது கர்த்தருடைய கரமே செய்தது என்று யாவரும் சிந்தித்து அறிந்து கொள்ளுவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? ஆமேனா? ஒரு மனம் இல்லை. ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது? நம்ம வீட்டுக்குள்ள ஒன்றா உட்காந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆகுது? 4 பேர் இருந்தாலும் 4 பேர் கையிலையும் செல்லு தான் இருக்குது. 4 பேர் வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக சாப்பாடை போட்டுட்டு சாப்பிட்டு போகிற அனுபவம் தான் இருக்குது. 4 பேர் இருந்தாலும் தனித்தனியாக தான் உட்காந்துக்கிற அனுபவம் இருக்குது. 2 பேராக இருந்தாலும் ஒன்றா உட்காந்து பேச நேரம் இல்லை. உன் மனம் விரும்புதில்ல, உங்கள் இருதயம் ஆசைப்படுதில்ல, அதை குறித்து துக்கப்படுதில்ல. கர்த்தருடைய கரம் உங்களால் சேர்க்க முடியாத ஒரு மனப்பாட்டை கர்த்தர் தரப்போகிறார். நிறைய வீட்டுக்குள்ளே அப்பா அம்மாவோடு பிள்ளைங்க உட்காந்து பேச மாட்டாங்க. பிள்ளை ஒரு பக்கம் இருக்கும், அப்பா அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க. கணவன் மனைவி இருப்பாங்க. கணவன் ஒரு வேலை பண்ணுவார், மனைவி ஒரு வேலை பண்ணுவாங்க. அவகிட்ட யார் வாய் கொடுக்கு? இப்படியே போகுது நாட்கள். எனக்கு தெரியல, எனக்கு ஆவியானவர் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அம்மா, ஒரு வீடுன்னு இருந்தா அந்த வீட்டின் தலைவர் கர்த்தராய் இருந்து அவருடைய கரம் வீட்டுக்குள்ள ஒரு ஒருமனப்பட்ட ஆவியை, ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களா, ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் அதுக்கு கட்டுப்படணும். ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்டபடியே செய்கிறதற்கு. உன் வார்த்தைக்கு மதிப்பில்லை. உங்க வீட்டில் நீங்க கட்டின வாழ்க்கையில உங்க வார்த்தைக்கு அதிகாரம் இல்லை. உங்க சொல்லுக்கு ஒரு ஏற்ற பதில் இல்லை. உங்க சொல்ல கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் குடும்பத்துக்குள்ள இருக்க. யாரோ சொல்றதை கேட்பாங்க. குடும்பத்தில் வந்தவங்க பார்த்துக்கிறீங்களா, அவங்களாம் அப்படி இருக்காங்க. இந்த வீட்டுக்கு தாம்மா நீ இருக்கிற. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்குள்ளே பிறருடைய தலையீடு இல்லாதபடி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? ஆமேனா? உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க, உங்க மருமக நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஒரு மனத்தை கர்த்தர் தரப்போகிறா. அந்த ஒரு மனத்தை தரப்போகிறா. இந்த வசனம் எத்தனை குடும்பங்களுக்குள்ள கிரியை செஞ்சு இந்திலேருந்தே குடும்ப ஜபம் தொடங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் தனித்தனியாக ஜெபம் பண்ணிக்கிறோம். 1000 பண்ணுமா நீ, ஆனால் குடும்பத்துக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணியே ஆகணும். குடும்ப ஜெபம். ஆமே, குடும்ப ஜெபம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். சிஸ்டர், நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க, அதனால் எங்களால் ஒன்றா சேர்ந்து உபவாசம் எடுக்க முடியாது. பல பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு என்ன ஆலோசனை சொல்கிறதுனே தெரில. பல பேருக்கு ஆவியானவர் சொல்லிக்கா, ஞாயிற்றுக்கிழமைனா லீவு, அன்னைக்கு உபவாசம் இருங்க, ஆலயத்துக்கு போயிட்டு வந்து ஜெபிங்க. எவ்வளோ பேருக்கு ஆலோசனை கொடுத்துருக்காரு. அம்மா, ஒரு மனமாக ஜெபித்து நாளாச்சு, வருஷம் ஆச்சு. ஒரு மனமாக சாப்பிட்டு மாதக்கணக்காச்சு. ஒரு மனமாக உட்காந்து ஒரு டீ குடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு மனமாக உட்காந்து சிரித்து பேசி ரொம்ப நாளாச்சு. ஒன்றா போய் ரொம்ப நாளாச்சு. ஒன்றா பேசி ரொம்ப நாளாச்சு. அப்பா சொல்கிறாரு, தேவனுடைய கரம் உன் வீட்டுக்குள்ளே ஒரு மனப்பட்ட ஆவியை தருது. கரங்களை தட்டி கத்தரண்டை சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேனா? எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. வீட்டில் பார்த்துக்கிறீங்களா, அந்த வயசானவங்க மட்டும் தனியாக ஒரு ரூமில் இரும்பல் தாத்தா மாதிரி தனியாக இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? இல்லை. உண்மையாக என்னோடய குடும்பத்துக்காக நான் நன்றி சொல்லுவேன். நாங்கள் எல்லாரும் இங்கே இருந்தாலும் எந்த வீட்டில் இருப்போம், எந்த அறையில் இருப்போம்னா, எங்கள் மாமியார் எந்த ரூமில் இருக்காங்களோ அங்கே தான் மொத்த எல்லா புடிசும் இருக்காங்க தான். எல்லாரும் நாங்கள் இருப்போம். அது கர்த்தருக்காக நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த ஒரு மனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இது மனுஷரால் செய்ய முடியாது. ஏன்னா மனுஷக்காரன் என்ன தெரியுமா பண்ணோம்? மனுஷ கரத்தில் விரல் நிறைய இருக்குது. விரல் நீட்டி 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 இது தப்பு அது தப்பு, மீதி நாளை நம்மளை தான் காட்டுது, அதை மறந்துடும். குற்றப்படுத்துகிற விரலாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கரம் ஒருமனப்பட்ட ஆவியை தரும். கரங்களை எல்லாம் உயர்த்தி
ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே நிறைவேறட்டும். ஆண்டவரே என் தாய் வீட்டுக்குள்ளே நிறைவேறட்டும். என் கூட பிறந்தவங்க கூட நான் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. என் கூட பிறந்தவங்களோடு உட்காந்து நான் பேசி ரொம்ப நாள் ஆகுது. என் கூட பிறந்தவங்களோடு ஒரு காரியத்தை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு காரியம் செஞ்சா பிரிவினை இருக்கு. ஆண்டவரே ஒரு மனத்தை தாங்க, உம்முடைய கரமே இதை செய்தது என்று சொல்லத்தக்க உதவி செய்யுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அடுத்த வாசிக்க கேட்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 22ஆம் வசனம். மார்க் 8:22. சீக்கிரம் வாசிங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 22. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்போது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். 23ஆம் வசனம். அவன் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அடுத்த வசனம். அவன் பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன். போதும். அல்லேலூயா. உங்க எல்லாரும் நீங்க எல்லாம் பைபிள் ஸ்காலர்ஸ், நல்லா பைபிள் படிச்சிருக்கீங்க. இந்த கதைன்ற இந்த ஓமை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள்லே பெத்சாயிதா பட்டணம் ஒரு ஊர். அந்த ஊருக்கு போயிருந்தப்ப ஒரு குருடனை கொண்டாடுறாங்க. கொண்டு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே இவனை கொஞ்சம் தொடுங்களேன் அப்படின்றாங்க. தொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்தவங்களுடைய நினைவு என்ன தெரியுமா? தொட்டா இவன் நல்லாயிடுவான். என்னது? கொரோனா காலத்தில் தொட்டாதான் சாவு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா என்ன பண்ணுறக்கூடாது. ஐயோ ஏசப்பா, எங்கள் வீட்டில் ஒரு அமக்கெல்லாம் நடக்கும் பாருங்க. எங்கே போனாலும் சானிடைசர் என்ன பண்ணோம்? நமக்கு எல்லாம் ஒரு தைலம் ஹேண்ட்பேக்கில் இருக்கிற மாதிரி சானிடைசர். என்ன எல்லாம் ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? கையோட சானிடைசர் இருக்கும். யாருன்னா தொட்டா ஐயோ கடவுளே, கொஞ்சம் அந்த நாளை ஐயோ வாழ்க்கையில் பிரதர் கேட்பாங்க. சில நாட்கள்லாம் சந்தோஷமாக இருந்த நாட்களை கூட கேட்பாங்க, பரிமா உனக்கு அந்த நாட்கள்லாம் திரும்ப வேணுமா? அப்பா சாமி எனக்கு வேணாப்பா. ஏன் சொல்லுங்க? திரும்ப கொரோனாவை பார்க்கணும் இல்லை இல்லை? ஒரு பொண்ணும் பையனை பேசிக்கினாங்களாம். என்னடா அம்மா எப்போ பாரு படி 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 படின்னு சொல்கிறாங்களே. அப்பா அம்மானாலே படின்னு தான் சொல்லுவாங்கல்ல. ஐயோ நம்ம குழந்தையாவே இருந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டும் பேசிக்கிச்சான். அதுக்கு அவன் அந்த சின்ன பொண்ணில் சொல்லிச்சான், வானாடா குழந்தையா பிறந்தாலும் திரும்ப நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். சில நேரங்களில் சந்தோஷமான நாட்கள், அப்பா முடிச்சுட்டு வந்துட்டோமா போதும் டாட்டா பாய் பாய் சத்தமாக சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் கெஸ்டன் சொல்லுவான், எனக்கு திரும்ப மலேசியாவுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கேன், நீ மட்டும் போ, வேணா டிக்கெட் எடுத்து தரேன். உண்மையாகவே எனக்கு பிடிக்கலங்க. நீங்கள் என்னென்னா நினச்சிக்கிங்க. ஐயோ உண்மையாக ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அப்படியே சென்னை ஏர்போர்ட் வந்தோன்னே குப்புற விடுச்சு, என் தாய் திருநாடே நீ வாழ்க அப்படி சொல்லணும் போல இருந்தது எனக்கு. உண்மைக்கு சொல்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணி 80 ரூபா மூடி. நான் ஒரு ஒட்டகம் தண்ணி குடிக்கிறதுல குடிச்சிக்கிட்டே கிடப்பேன். எனக்கெல்லாம் பயங்கர கண்டிஷன். கெர்சோன்மா லிமிட்டாக குடிங்க, 80 ரூபா 1/2 லிட்ரு சொல்கிறேன். சாப்பாடு மற்ற எல்லா விஷயங்களும் சரி. அந்த தேசத்துக்காக பரிதபிக்கப்பட்டேன். அந்த தேசத்துக்காக கண்ணீர் வடித்த 5 நாட்களும். ஏன்னா அவ்வளோ பாவங்களை நான் பார்த்தேன், அவ்வளோ சூழ்நிலைகளை நான் பார்த்தேன். கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்தார், ஜெபிச்சுட்டு வந்தோம், விதைச்சிட்டேன், கர்த்தர் விளைய செய்வார். ஆமே. நல்லா கவனிங்க. தொட்டா போதும் அவன் நல்லா ஆயிடுவான். அந்த கான்செப்டில் தான் கூட்டு வந்தவங்க வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இதை எப்படி என் மைண்டுக்குள்ளே நான் யோசிக்கிறேன்னா, அவன் பிறவி குருடனாக இருந்திருக்க மாட்டான்னு மேபி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் கையை பிடிச்சி வெளியே கொண்டு போயிட்டு என்ன பண்ணார்? அந்த 23ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, போடுப்பா அது 23ஆம் வசனத்தை. அவர் குருடனுடைய கையை அந்த கிராமத்துக்குள்ளே அவர் போனதே ஒரு கிராமம். கையை கொண்டு அவன் கண்களில் எச்சியை துப்புறாங்க, சலைவா துப்புறாங்க, அவன் மேலே கையை வச்சாங்க. எதையாகிலும் காண்றாயான்னு கேட்டார். அப்போ உடனே 24ஆம் வசனம் சொல்கிறாரு, மனுஷரை நான் எப்படி பார்க்குறேன்? நடக்கிற மனுஷரை மரங்களை போல. அப்போனா அவனுக்கு ஆல்ரெடி மரம் என்ன பண்ணியிருக்கு? ஏங்க உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. பிரியுதா பிரியலையா? நல்லா புரியுது. கர்த்தருக்கு சோத்திரம். அவன் சொல்ற வார்த்தை, மனுஷங்களா நான் பார்த்தது இல்லையே, இப்படிதான் இருப்பாங்களா மனுஷன்? அப்படி சொல்ல. ஏன்னா தான் ஒரு மனுஷன்தான், அவன் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அவன் சொல்ற ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? மனுஷங்க தான், ஆனால் நான் மரத்தை போல பார்க்குறேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் அவனை தொட்டாரு, சுகப்படுத்தினாரு, அந்த குருடன் பார்வை அடைஞ்சான், அது வேற விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் கர்த்தருடைய கரம்
அவனை தொடும்போது 23ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய கை கர்த்தருடைய கை கர்த்தருடைய கை அவன் மேல் வைத்த பொழுது அவன் மங்கின பார்வை அடைகிறான். என்ன பார்வை? மனுஷனா பார்க்கல, என்னவா பார்க்கறான்? மரமா பார்க்கறான். ஹலோ, உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலைகள் இன்றைக்கு மங்கி இருக்கு. ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நல்லா ஜெபம் பண்ணோம், நல்லா முழங்கால் போட்டோம். இன்னைக்கு உங்க ஜெப வாழ்க்கை மங்கி போயிருக்கு. சீரியல் பக்கமே திரும்பவே மாட்டோம். சோத்திர சோத்திர ஆண்டவரே, அந்த சத்தத்தை என் காதுல கேட்க விடாதீங்க ஆண்டவரே. பக்கத்து வீட்டில் சீரியல் போட்டா இன்னைக்கு பல பேர் கண்ணாடி போட்டுக்கிட்டே சீரியலை பார்த்ததுனால தான். 7 மணிக்குள்ளே முடிஞ்சிருமா சிஸ்டர் கூட்டம்? 8 மணி ஆகிடுமா? அப்போனா அந்த சீரியல் போவோமே. மங்கி போச்சு. வேத வாசிப்பு எப்போதும் உங்கள் மடியில் பைபிளை பார்த்த நாட்கள், இன்றைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தா போதும், டைம் ஆயிடுச்சு. அதை விட பரிசிஸ்டர் ரொம்ப வேற ஸ்பெஷலாக கொடுத்துட்டாங்க கேலண்டரு, ஒரு வசனம், அதெல்லாம் ஒரு இட்லி சமம். ஒரு கேலண்டர் வசனம் வாசித்தா அபிஷேகத்தில் முழங்கால் போட்டால் மணிக்கணக்காக போடுவீங்க. நான் பிரதரோட ஜப வாழ்க்கை, என்னோட திருமண நாட்களில் கல்யாணம் கட்டி இந்த மனுஷன் என் கூட உட்காந்து பேசுவார்னா, ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே நேராக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. நான் எட்டி எட்டி பார்ப்பேன், இன்னும் காணுமே. ஏன்னா அத்தான் என்னத்தான் அப்படி பேசணுன்ற ஆரம்ப நாட்கள். இந்த மனுஷன் வந்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு நேராக தேவ சமூகத்துக்கு வந்துடுவாங்க. அன்னைக்கு போட்ட முழங்கால் தான் இன்னைக்கு ஒரு நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு கெர்சோன்ட்ட நான் சொல்லுவேன், கெர்சோன் டேடி முழங்கால் போட்டாங்கன்னா, அப்போல்லாம் டேப் ரெக்கார்டர் இல்லை, ஒரு சைடு கேசட் போட்டாங்கன்னா 40 மினிட்ஸ் அது ஓடும். அந்த 40 நிமிஷம் முழங்காலில் ஜெபிக்கவே மாட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் அந்த ஜபாவி அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க ஒரு ரூமில் ஜெபிச்சாங்க, அவங்க ரூமில் தான் ஜெபிப்போம். காலையில் அவங்க தனித்தனியாக, இரவில் தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாரும் தனித்தனியாக ஜெபிப்போம். ஆனால் பிரதரோட துதி சத்தம் என் ரூமுக்கு கிடைக்கும், அவங்க பாடுற சத்தம் என் ரூமுக்கு கேட்கும். அநேக நேரங்களில் உங்கள் ஜப ஆவி மங்கி உங்கள் பேச்சு AK-47 மாதிரி பயங்கரமாயிடுச்சு. அப்போல்லாம் பேசவே மாட்டீங்க, இப்போ பயங்கரமாக பேசுகிறீங்க. ஆண்டவரோடு பேசுகிற நாட்கள் போச்சு. உபவாசம் எடுத்து எத்தனை நாட்கள் ஆச்சு? ஆலயத்துக்கு தவறாமல் போய் எத்தனை வாரங்கள் ஆச்சு? ஆலயத்துக்கு காணிக்க போகிற நேரத்தில் போய் எத்தனை வாரம் அந்த மாதிரி போகிறீங்க? ஆசீர்வாதம் வாங்குற நேரத்தில் போகிறீங்களா? ஆரம்ப ஜபத்துக்கு போகிறீங்களா? அம்மா, அவனுடைய வாழ்க்கை மங்கி போயிருந்ததா இருந்தது. அன்னைக்கெல்லாம் நானும் என் கணவனும் சமாதானமாக இருந்தோம் சிஸ்டர். இப்போ ஒத்தரை பார்த்தாலே எங்கள் வீட்டில் சீரியன் வில்லன் வில்லி இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. மனைவியை பார்த்தாலே ஒரு எரிச்சல், கணவனை பார்த்தாலே ஒரு எரிச்சல். இல்லை, ஒரு எரிச்சலின் ஆவி வீட்டுக்குள்ளே பயங்கரமாக ஒலாத்திட்டே இருக்குங்க. ஒரு வார்த்தையில் ஒரு எரிச்சல் வருதா, பிசாசு வாசம் பண்ணிகிட்டு இருக்கிறான். காயின் ஆவி உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த காயின் ஆவியை நான் ஒரு நாள் செய்தி கொடுக்குறேன் பாருங்கள். காயின் ஆவி நான் செய்தி எடுத்து வச்சிருக்கிறேன். காயின் என்ற தலைப்பில் வீட்டுக்குள்ள எரிச்சலின் ஆவி இருக்கா? மங்கி போயிருக்கு, அன்பு மங்கி போயிருக்கு. அப்பா அம்மா மேலே பாசம் வைக்க வேண்டிய பிள்ளை அடுத்தவங்க மேலே பாசம் வைக்குது. அப்பா அம்மாவுக்காக கேர் எடுக்க வேண்டிய பிள்ளை அடுத்த வீட்டுக்கு ஓடி போய் உதவி செய்து. மங்கி போச்சு பிள்ளைகளுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு மங்கி போச்சு, மருமகளுடைய அன்பு மங்கி போச்சு, மாமியாருடைய அன்பு மங்கி போச்சு. அன்னைக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அன்னைக்கு பயங்கர ஆசீர்வாதம். இதை வாங்கினீங்க, அதை வாங்கினீங்க, அதை சேர்த்து வச்சுங்க, இதை சேர்த்து வச்சுங்க. இப்போ சேர்த்து வச்சதெல்லாம் சொரண்டி 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 அழிச்சுன்னுக்கிறீங்க. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? மேலாக வந்து கர்த்தருடைய கரை அப்படி தொட்டுட்டுலாம் போவாதுங்க, உள்ள வந்து கிரியை செய்து. எது மங்கி போச்சோ, எது இழந்து போச்சோ, எது கரைஞ்சு போச்சோ, எது இல்லாம போச்சோ, தேவன் சொல்றாரு அதையே உனக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, ஆமென். உங்க பிசினஸ்ல நீங்க இழந்து போன நாட்கள், ஒரு நாள் பிசினஸ் நல்லா நடந்தது, தொடர்ந்து நடத்துனீங்க, ஆனா இன்னைக்கு நடத்த முடியல. வேலையில செய்ய முடியாத ஒரு சோர்வு, வேலையில உயர்வு இல்லாத ஒரு காரியம் மங்கி போச்சு. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருந்த உறவு மங்கி போச்சு. அந்நிய பாஷையில பேசின உறவு மங்கி போச்சு. ஞானஸ்தானம் எடுத்த நாட்கள்ல கர்த்தரோடு போட்ட முழங்கால் மங்கி போச்சு. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தரிசன வாஞ்சைக்காக, வரங்கள் கிரியைகளுக்காக, வெளிப்பாடுகளுக்காக இருப்பீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய கரம் மட்டும்தான் எனக்கு அதை செய்யும்னு நினச்சிக்குங்க. ஆமேனா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் எதையாகிலும் காண்கிறாயான்னு கேட்டபோது நான் மங்கி போன பார்வை உடையவனாய் இருந்தான். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து. போதும், நிறுத்துங்கம்மா. மறுபடியும் மங்கி போன வாழ்க்கை தான்.
இழந்து போன வாழ்க்கை தான், ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை தான், சமாதானம் இல்லாத வாழ்க்கை தான், நன்மை இல்லாத வாழ்க்கை தான், ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்காத வாழ்க்கை. வீட்டுக்குள்ள கணவன் மனைவி தான், மங்கி போச்சு இல்லை அந்த உறவு. மறுபடியும் ஆண்டவருடைய கரம் அவனை சொஸ்தமடைய செய்து தெளிவாய் கண்டான். கரங்களை தலைக்கு மேல வச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையிலே தெளிவான அன்பு, தெளிவான சமாதானம், தெளிவான ஆவிக்குரிய ஜீவியம், தெளிவான கிருபை எனக்கு தாங்க. ஆமென் சொல்லாமா? மங்கி போனவனா பார்த்தான், மரமா பார்த்தான். இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மாவா, சதையா, ரத்தமா, உணர்ச்சியா பார்க்காத கண்கள் மத்தியிலே நீயும் அழுவுற, நீயும் வேதனைப்படுற, நீயும் உடைக்கப்படுறன்னு சொல்லி உணராத மரஜன்மங்கள் மத்தியில கர்த்தருடைய கை வரப்போகுது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. கர்த்தரோட வார்த்தை வரும்போது இப்படிலாம் அமைதியெல்லாம் சொல்லக்கூடாது. மறுபடியும் வச்சாரா? இன்னைக்கு தேவன் தெளிவா சொல்றார், மறுபடியும் கர்த்தருடைய கை தெளிவாய் உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்க போகிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ ஜனமே, என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு போயிடுச்சே, இல்லைங்க, உன் நிலைமையை மறுபடியும் கர்த்தர் தெளிவா மாத்த போறார். அது உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, அது உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்த படிப்பு தெளிவாய் மாத்த போறாரு. உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தெளிவா மாத்த போறாரு. மங்கி எரிந்த அனுபவங்கள் மாறும். நான் சொல்லட்டுமா, எங்க ரொம்ப சந்தோஷம் இருந்ததோ பிசாசோட வேலை அங்கதான் கண் போடுவான். ஆமென். நீங்க தான் ஜாக்கிரதையா இன்னும் அதற்காக ஜெபிக்க. உங்களால முடியாது, கர்த்தருடைய கையை கேட்கணும். அவங்க கையால கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். இந்த டைலாக்கை இன்னியோடு மாற்றுங்க. அந்த கையால் கொடுத்தா நீங்களும் உங்கள் கையால் திருப்பி கொடுக்கணும். ஆனால் கர்த்தருடைய கரம் ரட்சிப்பை கொடுக்கும். கர்த்தருடைய கரம் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுக்கும். கர்த்தருடைய கரம் மறுபடி என் வாழ்க்கையை உருவாக்கும். ஆமென். ஆமெனா? அந்த நாள் சென்று போன வருஷங்களின் நாட்கள் இருந்தால் நலமா இருக்கும்னு யோபு சொல்கிறான். என் மனைவி என்னை செத்து போன்னு சொல்கிறா, என் மனைவி என்ன உயிர் விட்டு ஆண்டவரை தூஷின்னு சொல்றா. எப்படி இருக்கும் பாருங்க. செல்வமா வாழ்ந்தவங்க 2 பேரும் குடும்பத்தை ஜம்முன்னு கட்டினாங்க, 10 பிள்ளைங்களை பெற்று பயங்கரமான சொத்து சேர்த்தாங்க. அவ சொல்றா, செத்து போயா, செத்துப்போ. எப்படி இருக்கும்? யோபு சொல்றான், சென்று போன வருஷங்களின் நாட்கள் எனக்கு திரும்ப கிடைச்சா நல்லா இருக்கும். இன்றைக்கும் சிஸ்டர், என் வாழ்க்கை திரும்ப இப்படி ஆகுமா? திரும்ப ஒரு கர்ப்பம் கிடைக்குமா? திரும்ப என் வீட்டை கட்ட முடியுமா? திரும்ப என் பிள்ளை வாழ்க்கை சீராகுமா? திரும்ப என் வியாதி சுகமாகுமா? திரும்ப என் வாழ்க்கை மாறாதா? கணவனுடைய அன்பில் ஒரு மாற்றம் வராதா? பிள்ளைகளுக்குள்ள இந்த காரியம் வராதா? நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டின் மேலே முதல்ல அக்கறைப்படுங்க. நான் சொல்லுவேன், பெற்றோராக வந்திருக்கீங்களா, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை மேலே அக்கறைப்படுங்க. பிள்ளைங்களா இருக்கீங்களா, பெற்றோர் மேலே அக்கறை வைங்க. திரும்ப சொல்கிறேன், பிள்ளைங்க முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெற்றோர் மேலே அக்கறைப்படணும். இது அடுத்து தான் மற்ற காரியம். ஆமேனா? ஏன்னா அவனை கொண்டு வந்தப்போ ஆண்டவர் அவன் கையை பிடிச்சி வெளியே கொண்டாக்கோ, வெளியே வா, வெளியே வந்து பாரு, இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஆமேனா? தெளிவாய் கண்டா. பிரதர் 5 நிமிஷம் என்ன எடுத்துக்கினாரு, நான் 10 நிமிஷம் எடுத்துக்கினேன். அல்லேலூயா. அடுத்த வாரம் கர்த்தருடைய கரம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சிறப்பு பாடலை பாடுவோம், அப்போது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உன்னன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உன்னன் மகிமைதனை தினம் நான் துசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள். வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயம் இல்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயம் இல்லையே. உன்னன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உன்னன் மகிமைதனை தினம் நான் துசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. Praise the Lord. திவரால் குழுன்னு ஏஞ்சி முன்னால் வந்துருங்கம்மா. இப்போவே தயவுசெய்து ஜெபம் முடிகிற வரைக்கும் யாரும் எந்திரிச்சு வராதிங்க. உங்கள் சின்ன பிள்ளைங்கள அனுப்பிச்சிட்டு நீ போய் நில்றா, நான் பின்னால் லைனில் வந்து நிற்கிறேன்னு சொல்லி யாரையும் அனுப்பக்கூடாது. இந்த சின்ன பசங்க யாருமே இந்த லைனில் நிற்கக்கூடாது. திவரால் குழு பார்த்துக்குங்க, சின்ன பசங்க யாரும் லைனில் நிற்கக்கூடாது. அதே போல் முடிஞ்சு கடைசி ஆசீர்வாதம் போடுற வரைக்கும் இருக்கிற இடத்த விட்டு யாரும் எந்திரிக்கக்கூடாது. அப்படி ரொம்ப முதல்ல நான் போகணுன்னா நீங்கள் முதல்ல வந்து உட்காருங்க. சரியா? இந்த கூட்டம் சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு முடிஞ்சிடும். சரி, இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு, இல்லைன்னா சரியான நேரத்துக்கு முடிஞ்சிடும். ஆகவே சரியான நேரத்துக்கு வாங்க. அதுபோல் போன புதன்கிழமையும் வாக்குத்தத்தம் ஆராதனை ஜெபிச்சவங்க கண்டிப்பாக ஜெபிக்க வரக்கூடாது. அப்படி அவசரமாக ஜெபிக்கணுன்னா நீங்கள் லைனில் நிற்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கடைசியாக அவங்கள பார்த்து நாங்கள் ஜெபிப்போம். இது வரைக்கும் ஜெபிக்கலை அப்படின்றவங்க மாத்திரம் ஜெபத்துக்கு வாங்க. அதே போல் வருகிற சனிக்கிழமை உபவாச கூட்டம், அந்த நாளிலே நீங்கள் ஜெபிச்சுக்கலாம். இன்றைக்கி தான் ஜெபிக்கணும்னு இல்லை, உபவாச கூட்டத்துக்கு வரவங்களும் அன்றைக்கி நீங்கள் ஜெபிச்சுக்கலாம். நான் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் அன்பு நல்ல பிதாவே, எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி ராஜா. உம்முடைய கரமே அதை செய்யும் என்று சொன்னீங்கள்ல ராஜா. கர்த்தாவே, எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கரம் இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிற கரம் அல்லவா கர்த்தாவே. எது எங்கள் வாழ்க்கையில குறைபட்டு இருக்கிறதோ, எது எங்கள் வாழ்க்கையில இழந்திருக்கிறோமோ உம்முடைய கரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாளோ உம்முடைய கரத்திலிருந்து அவர்கள் நன்மை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய முடியாக செபிக்கிறோம் அப்பா. என்ன எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலோ உம்முடைய கரம் குறுகினது அல்ல, உம்முடைய கரத்தின் நிறைவினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை தேவன் ஆசீர்வதிங்க, உம்முடைய தேவ ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவருக்கும் என்றும் இருப்பாராக. ஆமென்.